ஸ்ரீலக்ஷ்மி கௌதம். ஒரே நிமிஷம் பழங்க சார், சொல்லுங்க. வந்திருக்கேன் இப்போ சார். இங்கே ஓகே சார், பண்ணிடலாம். பேசிடலாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே வந்துடுறோம். ஓகே நோ ப்ராப்ளம். கண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் இப்போ இது விசிபிளாக இதுதான் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் செகண்ட் பிகாம் சிஏ. ஸோ இதில் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 22 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஜாயினிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அது ஒரு ஆப்புமா. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம்னு அடித்தாலே ஒரு ஆப் வரும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் பேசுறது கேட்குதாம்மா? ஆர் யூ லிசனிங்? ஹலோ சிவா. சிவா லெஃப்டா? பிரகாஷ் சார் கேக்குதுங்க சார். இங்க ஒரு சத்தமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ இவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மீதி எல்லாரும் இதை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதில் எது டவுட் இருக்கா? இப்போ வந்தவங்கள யாரும் கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா? எனிபடி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஜாயின் பண்ணி அப்புறமா ஜாயின் பண்ணிக்கோமா. அது ஒன்றும் ஈஸி தானே. அந்த ஆப் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களே கூகுள் கிளாஸ் ரூம். அந்த ஆப் உங்கள் மொபைல் இருக்கா? இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். ஸ்மால் இந்த ஆப் தான். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் ரூமில் இதில் அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியும் இல்லையா? இந்த ரைட் கிளிக்கில் கிளாஸ் ரூமில் போயிட்டு ரைட் கிளிக்கில் ஜாயின் இருக்கும். அந்த ரைட் கிளிக்கில் ஜாயின் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் கோடு கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் உங்களோட கிளாஸ் கோட். செகண்ட் பிகாம் சிஏவோட ஊப்ஸ் ப்ரோக்ராமிங்கோடைய கிளாஸ் கோட். அதை இன்னொரு டைம் நான் போடுறேன். கிளாஸ் கோட் டு ஜாயின் தி கிளாஸ் ரூம். ஓகேவா? ஸோ திஸ் அ கிளாஸ் கோட் RJ3AK5E. புரியுதா? இந்த கோடு கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கோடு கொடுக்க முடியல அப்படின்னா விட இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா இந்த லிங்க் அது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணி போய்ட்டுருங்களா. ஜஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாரும் ஜிமெயில் ஐடி வச்சுருக்கீங்களா? எல்லாருக்கும் மெயில் ஐடி இருக்கா? உங்களை தான் கேட்க இருக்கு சார். அந்த மெயில் ஐடியில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த கிளாஸ் ரூமில் போய்க்கும். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த கிளாஸ் ஒர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு போடுற மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் போட்டிருக்கேன், உங்கள் டெக்ஸ்ட் புக் போட்டிருக்கோம். உங்களை பாலகுருசாமி இதுதான் உங்களோட பாலகுருசாமி டெக்ஸ்ட் புக். இதுதான் பிடிஎஃப். ஸோ எல்லாருமே இதை மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த செமஸ்டருக்கு நீங்கள் இதை ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் புக் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்புறம் டெஸ்ட்டு நீ அசைன்மெண்ட் அதெல்லாம் எழுதுனா இதுலேயே நான் உங்களுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் இதுலேயே சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சப்ஜெக்ட் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை சார். ஓகே. இது சிம்பிள்ப்பா, வெரி சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி அனுப்பிச்சுட்டேன். ஹவு டு யூஸ் கூகுள் கிளாஸ் ரூம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஓகே, பாருங்க. அது வெரி சிம்பிள். ஒன்றும் இல்லை. சார் அது வேற ஹிந்தியில் இருக்கு. அது ஹிந்தியில் இருக்குங்க சார். நீங்கள் தமிழில் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. இது இந்த ஹவு டு யூஸ் கூகுள் கிளாஸ் ரூமா தமிழில் தான் போட்டான்ப்பா. இங்கிலீஷில் தமிழில் தான் போட்டேன். ஓ அப்படியா? சரி, நான் மாற்றி போடுறேன். ஓகே. இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இல்லை அது வேணா உங்களுக்கு நான் எப்போவே போட்டுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இல்லை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டது. ஒரே நிமிஷம். ஹவு டு தமிழில் தான்ப்பா போட்டேன். ஓகே, இவரோட வீடியோ தானே போட்டேன். தமிழில் தான் போட்டேங்கண்ணா. நான் இன்னொரு டைம் போட்டுறேன். இது சிம்பிளாக இருக்கும் பாருங்க. தமிழ் இவரோட வீடியோ தானே போட்டேன். தமிழில் தான் போட்டேன். சரி, இன்னொரு டைம் வாட்ஸ்அப்பில் போடுறேன் பாருங்க.
ஓகே, இது இது அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. இதுல இருக்கிற மாதிரி நீங்க இது ஒன்றும் இல்லை, ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாலே போதும். புரியுதா? நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த அப்புறம் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஜாயின் பண்ணணும். அந்த மெயில் ஐடி நான் என்னென்னலாம் மெட்டீரியல் போடணும், கிளாஸ் பிபிடி வீடியோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள், அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். உங்க மெயில் ஐடி செக் பண்ணீங்கனாலே என்ன வந்திருக்குன்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்ல போய் ஓப்பன் ஆகிக்கும். இது இன்னொரு டைம் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு உங்களுக்கு அந்த மெட்டீரியல் போட்டிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் யூனிட் 1 சிலபஸ் என்ன. ஸோ அந்த வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் பேராடைகிராம்னு என்ன, வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட், கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு என்ன, வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன், அண்ட் வாட் இஸ் ஊப்ஸ் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, அதனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த யூனிட் 1 மெட்டீரியல். இது எல்லாமே யூடியூப் தான். மோஸ்ட்லி தமிழ் கிடைச்சா தமிழ் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன். ஸோ இந்த தியரி ஒரு வாட்டி பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இந்த கிளாஸ் உங்களுக்கு போட்டதே வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மற்ற வராத ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை அப்படியே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ வேற எதுவும் கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இது ஒன்றும் இல்லை, நம்ம விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் தான். ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் வந்து பிபிடி போட்டு போர்டில் எடுத்து நீங்கள் நோட்டில் ரெக்கார்ட் பண்ணி படிக்கிறத நம்ம இதை ஆன்லைனில் பண்ணுறதுனால இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு இந்த சிலபஸ், இந்த மெட்டீரியல், இந்த பிபிடி உங்களுக்கு நான் நடத்துறது. அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த C++ ஒர்க் பண்ணி பார்க்குறக்கு நம்ம ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். தர் இஸ் லாட் ஆஃப் ஆன்லைன் கம்பைலர் அவைலபிள். ப்ரோக்ராம் எல்லாமே நான் உங்களுக்கு சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணி காமிச்சா நீங்கள் அங்கிருந்தே பார்த்துக்கலாம். புரியுதா? ஸோ அதுதான். ஸோ இப்போ உங்களோட சிலபஸ் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாமா? இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா? இன்னும் பெருசு பண்ணவா? சைஸ் ஃபாண்ட் பெருசு பண்ணுறதா? விசிபிள் இல்லை யூ வாண்ட் இன்க்ரீஸ் தி ஃபாண்ட்? நவ் இட்ஸ் ஓகே. நீங்கள் தான் பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஹலோ, ஸ்க்ரீன் விசிபிள்? ஹலோ, கண்ணில் யாராவது பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஸ்க்ரீன் விசிபிளா? சார் விசிபிள் தான் சார் இருக்கு. ஓகே. சரி, யூனிட் 1 இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட். இது அப்படியே பாலகுருசாமி புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும்ப்பா. நீங்கள் வெளியில், ஏன்னா நீங்கள் பிகாம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸு, அதர் புக்ஸு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப். டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? அது எங்கே இருக்குது? டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் பாருங்கள். கூகுள் கிளாஸ் ரூமில் ஜஸ்ட் கோ டு டெக்ஸ்ட் புக் இ பாலகுருசாமி. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? 656 பேஜஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இங்கே அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுதான் உங்களோட டெக்ஸ்ட் புக். இதை படிச்சிங்கனாலே போதும். விசிபிள் டெக்ஸ்ட் புக் விசிபிள் ஆன் ஸ்க்ரீன்? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ திஸ் யுவர் ஓகே. ஸோ திஸ் யுவர் டெக்ஸ்ட் புக். இது உங்கள் டெக்ஸ்ட் புக். இதை பெட்டர் நீங்கள் என்னென்னா பின்னாடி நீங்கள் பிகாம் சிஏ படித்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த C++ இதெல்லாம் நீங்கள் சிஸ்டமில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது விசிபிள். ஸோ தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அது என்னது, வாட் இஸ் சாஃப்ட்வேர் கிரைசிஸ் அப்படின்னா என்னன்றா? எனிபடி எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் சாஃப்ட்வேர் கிரைசிஸ்? ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்னா என்ன? எனிவன்? வாட் யூ மீன் பை சாஃப்ட்வேர்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னா என்ன? எனி ஐடியா? வாட் இஸ் சாஃப்ட்வேர்? அது என்னது? இட் ஃபிசிக்கல் என்டிட்டியா இல்லை என்னது? வாட் இட் மீன்? சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் மேனுவலாக இருக்கீங்க, மேனுவலாக ஒன்று அக்கௌண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பிகாம் சிஏ இல்லையா? வாட் இஸ் தட்? பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லையா? நீங்கள் இப்போ உங்கள் கோர்ஸு அது என்ன? வாட் இஸ் பிகாம்னு என்ன, சிஏன்னு என்ன? யாராவது மைக் ஆன் பண்ணி பேசலாம். எனிஒன்?
சிவா, மஞ்சு, பிரகாஷ். வாட் இஸ் பிகாம், வாட் இஸ் சிஏ? சார் என்ன பிகாம் படிக்கிறீங்க? பேச்சுலர் ஆஃப், வெரி குட். பேச்சுலர் சொல்ல ஆஃப் காமர்ஸ், ஆ சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது என்னது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ன? அப்போ நீ அப்படின்னா நார்மல் பிகாமுக்கு உங்கள் சிஏக்கு என்ன டிஃப்ரென்ஸு? சார் அது தெரியல, அது அது ரொம்ப தெரியலீங்களா சார்? வெரி குட்பா, வெரி குட்பா. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லை, அதனால தானே இப்போ நீ ஏன் பிகாம் சிஏ சேர்ந்தீங்க? பிகாம் ஏன் சேரல? பிகாம் கிடைக்கல அதனால இதில் சேர்ந்தீங்களா? இல்லை பிகாம் என்ன சார்? பிகாம் கிடைக்காதனால பிகாம் சிஏ சேர்ந்தீங்களா? இல்லை ஒய் யூ ஜாயின் இல்லை பிகாம் சார், சிஏ? பிகாம் சிஏ 3 போட்டேன் சார். பிகாம் சிஏ இருந்துச்சு, அவன்ட்டு பிகாம் சிஏ எடுத்தேன். ஓகே ஓகே. ஸோ எனி ஐடியா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? சரி இப்படி கேட்கலாமா, பிகாம்க்கு பிகாம் சிஏ, பிகாம் ஐடி, இன்னொன்று என்ன இருக்குது, பிகாம் ஐபியா? ஐபி. ஓகே ஐபி. ஓகே சரி சரி, பிகாம்க்கு பிகாம் சிஏக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சார் பிகாம் சிஏல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ உங்க பிகாம்ல நீங்க படிக்கிற கான்செப்டை கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் சில சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இன்னொரு டிகிரி பிகாமே தான், இது பிகாமே தான். பிகாம்ல ஃபுல் காமர்ஸ் படிப்பாங்க, அதில் சில கம்ப்யூட்டர். ஸோ அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் என்னென்ன பேப்பர் இருக்கு, டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை உங்கள் மேஜரில் எனி டிஃப்ரென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரில் பிகாம் சிஏவுக்கும் ஆர்டினரி பிகாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்களா? யாராச்சும் சிலபஸ் கம்பேர் பண்ணி இல்லை கேட்டிருக்கீங்களா? பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே இப்போ செகண்ட் இயர், செகண்ட் இயர் 4th செமஸ்டர்ல. எஸ். ஆமாம் சார். எனி ஐடியா? ஸோ இப்போ பிகாமில் நீங்கள் படிக்கிற ஆல் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் ஓரியன்டாகவும் எப்படி இப்போ இங்கே இந்த C++ லேப் பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருக்காங்க உங்கள் லேப். ஸோ உங்களோட நார்மல் ப்ராப்ளம் நீங்கள் மேனுவலாக போடுறத ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் வச்சும் சால்வ் பண்ணலாம். அதனோட அட்வான்டேஜ் என்னன்னா மெனி டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புது அப்ரோச் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸிட்டான ப்ரோக்ராமை, இப்போ கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணி லெக்சர் நோட் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக சிஸ்டம்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் பாருங்கள். ஹவு டு ரெப்ரசன்ட், இது விசிபிள், இது இந்த பாயிண்ட்ஸ் புரியுதா? நான் ஒரு மார்க் பண்ணுறேன், இது விசிபிள். எஸ் விசிபிள் சார். எஸ் சார். 1 செகண்ட். ஓகே, இப்போ விசிபிள். ஹவு டு ரெப்ரசன்ட் ரியல் லைஃப் என்டிட்டிஸ் ஆஃப் அ ப்ராப்ளம் இன் சிஸ்டம் டிசைன். ஹவு டு டிசைன் சிஸ்டம் வித் ஓப்பன் இன்டர்ஃபேஸஸ். உங்களோட காமர்ஸில் நீங்கள் படிக்கிறத ரியல் லைஃப் என்டிட்டி, ஏன்னா நீங்கள் காமர்ஸ் ப்ராப்ளம், கம்பெனி ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ், யூ ஆர் மெயின்டைனிங் பிகாம் டோட்டலி யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் இல்லையா? டெபிட், கிரெடிட், பேலன்ஸ் ஷீட், காஸ்ட் பட்ஜெட்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங். உங்களுக்கு என்னென்ன கோர் பேப்பர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்ட் செம்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க உங்கள் காமர்ஸில்? காமர்ஸ் ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்ட் செம்மில் உங்கள் காமர்ஸில் பேப்பர் நேம் சொல்லுப்பா. காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கா? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் அக்கௌண்டிங், இல்லை என்னென்ன பேப்பர் இருக்குது சிலபஸில்? இதான் உங்கள் சிலபஸ் இல்லையா? 1 செகண்ட். இதான் உங்கள் சிலபஸ். விசிபிள் ஸ்க்ரீன், விசிபிள். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சி அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிங்களா? கண்ணு உங்களை தான், தமிழ் இங்கிலீஷ் போக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சார் இல்லைங்க சார். இல்லையா? இது உங்கள் பேப்பர் இல்லையா? இது பிசிஏவோட. சாரி. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்கள் இதில் என்ன படிச்சிங்க? காமர்ஸில் கோர் பேப்பர் என்ன படிச்சிங்க? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பேப்பர் இங்கிலீஷ், தமிழ் இல்லாமல் பேப்பர் சொல்லுங்கப்பா. மறந்துட்டீங்களா? ஆன்லைன்ங்கிறதுனால மறந்துட்டீங்க? சார் இல்லை சார் ஐஐடி படிச்சேன். இன்ஃபர்மேஷன் டெக் இல்லை, நான் காமர்ஸ் பேப்பர் கேட்குறேன். பிகாம் அது பேப்பர் வந்துச்சு. ஓகே சரி விடுங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் என்ன கிரைசஸ்னா, இப்போ ஒவ்வொரு டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேரும் இப்போ 100% ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை. புரியுதா? பெய்டு பட் நாட் ரிசீவ்டு, டெலிவர்டு பட் நாட் யூஸ்டு, abandoned and reworked, after use change,
ஒன்லி இவ்வளோ இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ராஜெக்ட் ஃபெயிலியர், ப்ராஜெக்ட் வேல்யூ, இது வந்து நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இவ்வளோ இந்த 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 கிராஃப் புரியுது என்னென்னு? இந்த கிராஃபில் ஒன்லி இவ்வளோ சைஸ், இவ்வளோ ப்ராஜெக்ட், அதாவது 100க்கு ஒரு 20 to 30% ப்ராஜெக்ட் தான் யூஸ்ட் அண்ட் டெலிவர்ட்னா அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதை விட ஜாஸ்தியான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதை விட இன்னும் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரீவோக் ஆகிருக்கு, இல்லை அது அப்படியே அபாண்ட் ஆகி போயிருக்கு, ஒர்க் பண்ணாமல் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த சாஃப்ட்வேருங்கிறது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கிரியேட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஹாவ் டு டெஸ்ட், யூ ஹாவ் டு டிசைன் கேர்ஃபுல்லி. அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. டெலிவர் பண்ணியிருக்கு, பட் யூஸ் பண்ணாமே போயிடுச்சு. மேக்ஸிமம் பாருங்கள், இதெல்லாம் ருப்பீஸில் சொல்கிறாங்க, இது ஃபுல்லாக ருப்பீஸில் சொல்கிறாங்க. இவ்வளோ டாலர், இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெய்டு பட் நாட் ரிசீவ்டு. அவன் பணம் கொடுத்துட்டா, நீ டெலிவரே பண்ண முடியல, ஏன்னா அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. புரியுதா? இது அக்கார்டிங் டு தி யூஎஸ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட், யூஎஸோட கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, தேர் ஆர் another study shows more than 50% of system required modification due to changes in user requirements and data formats. ஆமா, வாங்க வாங்க. எடுத்துட்டு இங்கே எடுத்துட்டு வா, இல்லை அங்கே உங்கள் சௌரியம். புரியுதா கண்ணுங்களா? இந்த 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 கிராஃப் என்னன்னு புரிஞ்சுதா என்னென்னு? ஸோ யூ நீட் அ ஸ்டடி ப்ராப்பர்லி. புரியுதா? ஸோ இங்கே சாஃப்ட்வேர்னால என்ன, செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு, அதை உங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம், நீங்கள் படிக்கிறது சிஏல வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் ஆனாலும் சரி, ரியல் லைஃப்பில் எனி ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்னென்னலாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க, எதுக்கெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? மொபைலில் நீங்கள் என்னென்னலாம், மொபைல் ஆர் லேப்டாப்பில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ரியல் லைஃப்பில் ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம், பஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம், பிக் மால் சினிமா புக் பண்ணலாம், இபி பே பண்ணலாம், கார்பரேஷன் டேக்ஸ் பே பண்ணலாம், உங்கள் மொபைல் ஃபோன் பில் பே பண்ணுறீங்க, நேராக கடைக்கு போக தேவையில்லை, கடைக்கும் போல, ஏர்டெல் கடைக்கும் போல, இல்லை ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம். வேறு என்னென்னலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனிவன்? சிவா, மஞ்சு, யாரோ ஒருத்தர் பேசுங்க, மைக்கான். பிரகாஷ், வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு பேசுறது கேக்குதா? ஸோ உங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பாருங்க, இவ்வளோ சேஞ்சஸ் இன் டேட்டா, எமர்ஜென்சி, ரொட்டீன் டிபக்கிங், ஹார்ட்வேர் சேஞ்சு, டாக்குமெண்டேஷன், அதர், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்டு, அண்டு மெயினாக பாருங்க, யூசர் யார் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கேட்குறாங்களோ அவங்களே ஒரு 50% சேஞ்சஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த சேஞ்சையும் அடாப்ட் பண்ணணும். புரியுதா? சேஞ்சையும் அடாப்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் கிரைசிஸ். இப்போ கரண்ட்டாக இப்போ எந்த டைப்பிக் கீழே பார்த்துட்டு இருக்கோம்? சாஃப்ட்வேர் கிரைசிஸ். நீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இட்ஸ் அ டெக்னாலஜி, இட்ஸ் அ கண்டினியூ, இட் இஸ் அ டைனமிக், மாறக்கூடியது, ஃபிக்ஸடு கிடையாது. ஏன்னா டைமுக்கு மாறும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாறுறதுனால தான் சாஃப்ட்வேர் கிரைசிஸ். மெயின் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே டெலிவர் ஆகிறது இல்லை. இவ்வளோ ப்ராஜெக்ட் இவ்வளோ ப்ராஜெக்ட் தான் டெலிவர் ஆகுது. மேக்ஸிமம் ஃபெயிலு அண்ட் டெலிவர், பட் யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க ரீவொர்க் தேவைப்படுது, இல்லை சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்சஸ் தேவைப்படுது பாருங்க, எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகுது, ரிசால்விங் சம் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இன் டேட்டா ஃபார்மேட்டில், எமர்ஜென்சியில், ரொட்டீன் டிபக்கிங்கில், ஹார்ட்வேர் சேஞ்சஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் அதர், தீஸ் ஆர் தி ஏரியா தி சேஞ்சஸ் வில் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, எவால்யூஷன். ஸோ இதில் சாஃப்ட்வேர் எப்படி எவால்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ஏர்லியராக எப்படி இருந்துச்சு லேயர் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கம்ப்யூட்டர் எப்படின்னாப்பா, இதுதான் மிஷின் வச்சுக்கோங்க, இதுதான் மிஷின், ஓகேவா? ஃபர்ஸ்ட் மிஷினில் என்ன அசம்பிளி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ் வந்தது. இப்போ ஒரு 50 வருஷமா, மோர் தேன் 50 இயர்ஸ், ஓகேவா, மோர் தேன் 50 இயர்ஸ்லாவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் பாப்புலராக இருக்குது. அதை தான் எல்லா சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறது கான்செப்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டை யூஸ் பண்ணி தெர் ஆர் மெனி லாங்குவேஜஸ் இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு.
ஓகேவா? ஸோ இதுதான் சாஃப்ட்வேரோட எவாலுவேஷன். இப்படி தான் எவாலுவேட். ஃபர்ஸ்ட் மெஷின் லாங்குவேஜ் டைரக்டாக. மெஷின் லாங்குவேஜ்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோ. அசம்பிளி லாங்குவேஜ்னா டைரக்டாக அந்த மெஷினை அசம்பிளி கோடிங். இது டிஃபிகல்ட். இதெல்லாம் முதல்ல இருந்து, இதெல்லாம் எப்போ இருந்ததுன்னா 1960s அந்த மாதிரி வந்து மெஷின் லாங்குவேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ரொசீஜர் ஓரியன்டட் சி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸ்டில் இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான் எல்லாமே வருது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட்ல தேர் இஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. என்னென்ன ப்ரொசீஜர் கண்ணு நான் பேசுறது கேக்குதா? ஆர் யூ லிசனிங்? ஆடியபிள்? கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் ஓரியன்டட் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். எஸ்பா வந்துருச்சு எனக்கு சர்க்குலர் வந்து பார்த்துட்டேன். நோ ப்ராப்ளம். ப்ரொசீஜர் ஓரியன்டல் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மெயின் ப்ரோக்ராமை ஃபங்க்ஷன் இப்படி சப் ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இது ஒன்றுக்குள்ள ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதுதான் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? இது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எப்படி ஒர்க் ஆகுன்னா 1 மேலேருந்து கீழே வரைக்கும் சீக்வன்ஸாக, அதாவது மெயினில் ஆரம்பிக்கும். இங்கே மெயினில் ஆரம்பிச்சதுன்னா 1 by 1 மெயின்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ மெயின்லேருந்து இதுக்கு போகும், இங்கேருந்து இதை கூப்பிட்டுருந்தா ஃபங்க்ஷன் 2க்கு போகும், இங்கேருந்து இதை கூப்பிட்டுருந்தா இங்கே வரும், இல்லை இங்கேருந்து இதை கூப்பிட்டுருந்தா இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா டேட்டா இருக்கும், குளோபல் டேட்டா இருக்கும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் டேட்டா இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர் வாட் இஸ் டேட்டா, ஹவு இட்ஸ் டிஃபிகல்ட். நீங்கள் அந்த நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம்ங்கிறதுனால இது டைரெக்டாக இது பார்த்தீங்கன்னா எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே தான் புக்கு, இதே தான் இருக்குது செகண்ட் இயருக்கு. பட் உங்களுக்கு வந்து மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அப்படிங்க வச்சுக்கோ. ஃபங்க்ஷன் ஓரியன்டட் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷனில் மாடியூலாக பிரிச்சிருப்பாங்க. அது 1 by 1 ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டேட்டா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குளோபல் டேட்டா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? குளோபல் டேட்டாவை எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக டேட்டாவும் இங்கே இருக்கும். அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு தனித்தனியாக டேட்டாவும் இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து அப்போ லோக்கல் டேட்டா அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ ஃபங்க்ஷன் 1ஓட லோக்கல் டேட்டாவை ஃபங்க்ஷன் 2 வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதா? அதாவது இவருக்கு மட்டும்தான் இது. இப்போ உங்களுக்கு செகண்ட் பிகாமுக்கு தனியாக ரூமு சேர் போட்டிருக்காங்க, தேர்ட் பிகாம் சிஏக்கு தனியாக இருக்குது. ஸோ அது அவங்கவுங்க சேர் அவங்கவுங்களுக்கு தான். புரியுதா? அது இல்லாமல் இப்போ குமரன் ஹாலில் சேர் போட்டிருக்காங்க, அது வந்து குளோபல் டேட்டா. இது வந்து குமரன் ஹால்னு வச்சுக்கோங்க, குமரன் ஹால் சேர். இதில் வந்து எந்த கிளாஸ் வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காமன், அங்கே பர்மிஷன் மட்டும் கேட்டால் போதும், அதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அந்தந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஏன்னா இட் வில் நாட் அலோவ் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சப்ஜெக்ட் வேறு படிப்பான், அவன் வேறு மெத்தட் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அவன் வந்து இந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே தான் இங்கேயும். ஸோ சம் கேரக்டர்ஸ் இது ப்ரொசீஜர் ஓரியன்டட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டூயிங் திங்ஸ், அல்காரிதம்ஸ், லார்ஜர் ப்ரோக்ராம் டிவைடட் இன்டு ஸ்மாலர், அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஷேர் அ குளோபல் டேட்டா. அதுக்குன்னு டேட்டா கம்மியாக தான் வச்சுக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குளோபல் டேட்டாவை தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. பட் அதே ஆப்ஜெக்ட் ஓரியன்டல் என்னன்னா இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் எடுத்து இங்கே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சார் இதுதான் இங்கே என்னோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராம் மெயினுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி, அந்த ஆப்ஜெக்ட் ஏவுக்கு உண்டான டேட்டா ஃபங்க்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க. இதைத்தான் என்னென்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்கேப்சுலேஷன். அதாவது இது ஒரு கிளாஸ், அதாவது இது ஒரு இந்த கிளாஸ், அதாவது செகண்ட் பிகாம் சிஏனா அந்த செகண்ட் பிகாம் சிஏக்கு உண்டான அட்டனன்ஸு, நோட்ஸு, மெட்டீரியலு, அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. இது கிளாஸ் ஏங்கிறது செகண்ட் பிகாம் சிஏ, இது கிளாஸ் பிங்கிறது ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ, கிளாஸ் சிங்கிறது தேர்ட் பிகாம் சிஏ. பட் இந்த 3 வேணும்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இயர் ரெப்ரஸன்டேட்டிவ் தேர்ட் இயர் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனு, இல்லை என்எஸ்எஸ்க்கு போகணும், இல்லை ஸ்போர்ட்ஸ்க்கு போகணும், இல்லை வேறு கேன்டீன் போகணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இது அப்படின்னா தி கிளாஸ் ஏ செகண்ட் பிகாம் சிஏ கேன் கம்யூனிகேட் வித் தி ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ. ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் தேர்ட் பிகாம் சிஏ. இந்த 3மே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு உண்டான டேட்டாவை செப்பரேட் பண்ணி வச்சிடறோம். இது இங்கே எப்படி இருந்தது பாருங்க, இங்கே எல்லாமே ஒன்று, 3 கிளாஸு, அது லோக்கல் டேட்டா மட்டும் தனியாக இருக்குமோ இல்லையா, பட் யார் வேணாலும் எந்த டேட்டா வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க போய் இந்த டேட்டாவை மாற்றிட்டு வரலாம். நீ போய் இப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது குமரன் ஹாலில் அப்படின்னா 3 பேருமே வருவாங்க.
புரியுதா? ஸோ 3 பேர் வந்து 3 கேள்வி கேட்பாங்க. 3 பேர் 3 பக்கம் உட்காருவாங்க. யார் என்ன வர்றா போறா அப்படின்னு தெரியாது. தட் இஸ் குளோபல் டேட்டா. இதுவே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் என்ன பண்ற? கிளாஸ் ஏன்னா அதுக்கு ஃபங்க்ஷன் தனி, அதனோட ஒர்க்கிங் தனி. அது கம்யூனிகேட் பண்ணணும்னா த்ரூ பப்ளிக் சம் ப்ரோட்டோகால் மூலியமா தான் பி கிளாஸை, அதாவது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இது இப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிகாம், செகண்ட் பிகாம் சிஏ, தேர்ட் பிகாம் சிஏ, 3 இப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் பேஸே என்னன்னா, யூ ஹாவ் டு கிரியேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். எனி ஒன் கேன் டெல் வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நான் உங்களுக்கு அழகா ஒரு இதில் யூடியூப் போட்டேன். ஃபர்ஸ்ட் யூ கோ டு கிளாஸ் ரூம் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் தட் யூடியூப் வீடியோஸ். இந்த கிளாஸ் ரூமில் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இந்த கிளாஸ் ரூமில், கூகுள் கிளாஸ் ரூம் மொபைலில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த யூனிட் 1 அப்படின்னு போயிட்டு இதில் இங்கே பாருங்கள், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேராடைகிராம்னா என்னன்னு இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, யூடியூப் தான். ஜஸ்ட் 4 minutes வீடியோ தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். ஸோ ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ் என்னது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் வருதாப்பா? ஆர் யூ விசிபிள்? வாய்ஸ் கிளியர்? ப்ரோக்ராமிங் பேரடைம் இஸ் a ஸ்டைல். கண்ணா உங்களுக்கு தான் வாய்ஸ் கேக்குதா? என்ன வீடியோ ரன் ஆகுதா? எஸ் சார் நோ சார் ரன் ஆகுது, வாய்ஸ் விட்டுட்டு கேக்குது. இரு இப்போ பாரு. A way of program. ஜஸ்ட் ஒரு 4 minutes. ஸோ இது எப்படி நம்ம வந்து ரியல் டைம்ல ரிலேட் பண்ணானா, இப்போ வந்து நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், விஜய்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அஜித்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எடுத்தாலும் கூட ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் பேரடைமோட பேசிக் டெஃபினிஷன். அப்போ ப்ரோக்ராமிங் பேரடைம் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ இந்த விஜய் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு ஃபியூ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அஜித் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஃபியூ ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைம் எடுத்தோம்னா அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஜாவா, அதே மாதிரி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன். செகண்ட் என்னன்னா, a paradigm is a way of doing something, not a concrete thing. இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல் வந்து யாருனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கான்க்ரீட் திங் இல்லை. இப்போ வந்து ரஜினி ஸ்டைல்னு சொன்னோம்னா இந்த ஸ்டைலை யாராலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கான்க்ரீட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு செட் ஆக இல்லை. இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஆக்டரும் வரலான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் பேரடைமோட டெஃபினிஷன். இப்போ வந்து இதெல்லாம் சம் காமன் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ். நம்ம வந்து இந்த கோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட ஸ்டைல்ஸ் என்ன, அதோட கான்செப்ட்ஸ் என்ன, அண்ட் தென் அதர் திங்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த கோர்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த இம்பரேட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்ட்ரக்சர், ப்ரொசீஜர் பற்றி ஒரு ப்ரீஃபாக ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைமோட கான்செப்ட்ஸ், ஏன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப பாப்புலர், அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேரடைமோட கம்ப்ளீட் திங்ஸ் வந்து பார்ப்போம் with the real world examples and real life examples. So first வந்து imperative declarative வந்து 1982 programming paradigm என்னன்னா, programming with an explicit sequence of commands that update state. ஸோ ஒரு ஒர்க்குக்கு வந்து சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், சம் செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த கமாண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அச்சீவ் பண்ணுறது வந்து இம்பரேட்டிவ். அதுக்கப்புறம் வந்து டிக்ளரேட்டிவ்னா ப்ரோக்ராமிங் பை ஸ்பெசிஃபைங் த ரிசல்ட் யூ வாண்ட் and not how to get it.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஒர்க்கு பண்ணணும், அந்த ஒர்க்குக்கு எப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஃபைனலாக ரிசல்ட் வந்துச்சா இல்லையா. ஸ்ட்ரக்சர்டு என்னன்னா ப்ரோக்ராமிங் வித் க்ளீன் கோ டு ஃப்ரீ நெஸ்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் தென் க்ளீன் ஃப்ளோ இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் பேரடைம்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா சி வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல். ப்ரொசீஜரல் வந்து என்னன்னா இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் வித் ப்ரொசீஜரல் கால்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இம்பரேட்டிவ்னா என்னது, டிக்ளரேட்டிவ்னா என்னது, ஸ்ட்ரக்சர்னா என்னது, ப்ரொசீஜர்னா. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கவர் பண்ணது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்னா வந்து ப்ரொசீஜர்னா. ஓகே, இங்கே பாருங்க, இந்த நாலும் தான் நமக்கு வேணும். இம்பரேட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் ஓரியன்ட் நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வித் த ப்ரொசீஜர் கால்ஸ், மெயின் ஃபங்க்ஷன் கால்ஸ் அந்த மாதிரி. ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து கோ டு ஃப்ரீ நெஸ்டட் கண்ட்ரோல்ஸ், இஃப் எல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் ப்ரொசீஜர், இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அதான் நீங்களே படிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் ஃபுல்லி டீல்ஸ் வித், இப்போ இன்னொரு பாருங்க, இன்னும் அது இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாரு. இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் இங்கே போட்டிருக்கேன் கான்செப்ட். ஓகே, one second. Now see what is object oriented. இத ஊப்ஸ்னு ஷார்ட்டா சொல்லலாம். இந்த வீடியோ லெக்சர்ல ஊப்ஸ் பத்தின என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இத முடிஞ்ச அளவு நான் பிகினர்ஸ்க்காக நான் செஞ்சிருக்கிறேன். ஓகே, ஊப்ஸ் அப்படின்னா என்ன? ஊப்ஸ் அப்படின்னா ஒரு செய்முறை, ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை. இது ஸ்ட்ராட்டஜி ஆர் மெத்தட். So what is OOPS? Object Oriented Programming System. OOPS expansion என்ன? OOPS, Object Oriented Programming System. அப்படிங்கிறது என்ன? It's not a language. It is just ஒரு செய்முறை, புரியுறாங்க, ஒரு மெத்தட், அல்லது இன்னொன்று என்ன சொல்ல போனா ஸ்ட்ராட்டஜி. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? எந்த ஒரு ரியல் வேர்ல்ட் கான்செப்டையும் நம்ம ஆப்ஜெக்டா மாடல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு டிவி, ஃபேன், நாய்க்குட்டி. இது எல்லாமே ஆப்ஜெக்ட். நீ கண்ணில் பார்க்கறது பிசிக்கலி வாட் யூ ஆர் சீன் இஸ் an object. ஒரு மனுஷன், எதுவா இருந்தாலும் நம்மளால ஆப்ஜெக்டா மாடல் பண்ண முடியும். சில ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேங்கிங் டொமைன் பொறுத்தளவுல ஒரு மனுஷனை எடுத்துக்கோங்க, காமர்ஸ் ரிலேட்டடா யூ டீல் வித் பேங்கிங். ஓகேவா? ஸோ பேங்கிங்ல என்னென்னலாம் இருக்கு, இல்லாட்டி எம்ப்ளாயியாவோ மாடல் பண்ணலாம். ஸோ கஸ்டமர், எம்ப்ளாயி, இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்தது ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். anyone can tell what are the other objects in banking application? கஸ்டமர், எம்ப்ளாயி, வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க. ஸோ எம்ப்ளாயிங்கிறது எல்லாமே வந்துடுவார், மேனேஜர் அந்த மாதிரி எல்லாருமே வந்துருப்பார். அடுத்து பாருங்க, ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ஜினை நம்ம ஆப்ஜெக்டா மாடல் பண்ண முடியும். சில ஊப்ஸ் பேஸ்ட் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா C++, Java. Differentiate ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஏன் அந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்மளோட வீடியோ லெக்சர்ஸில் நம்ம பார்ப்போம். அந்த எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவு நான் பொதுப்படையாக எந்த ஒரு லாங்குவேஜ் பேஸ்டாக இல்லாமல் இருக்க பார்த்துருக்கேன். சில நேரங்களில் முடியல அப்படின்னா தேவைப்படும் போது C++ இல்லைன்னா ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஊப்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ். முதல் ஃபீச்சர் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது என்கேப்சுலேஷன், மெசேஜ் பாசிங், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். இதெல்லாம் தான். ஸோ இதுதான் மெயின் ஃபீச்சர்ஸ். இதில் மெயின் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா என்கேப்சுலேஷன். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது தான் ஊப்ஸோட பேசிக்கே. ஸோ எவ்ரி திங் யூ ஹேவ் டு கிரியேட் அ கிளாஸ் அண்ட் ஃப்ரம் கிளாஸ்லேருந்து யூ கேன் மேக் மெனி ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணால் போதும், அதுலேருந்து யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். இப்போ நார்மல் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்க்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கும் டிஃப்ரென்ஸே என்னென்னு அப்படின்னா இந்த என்கேப்சுலேஷன் தான். தென் மெசேஜ் ப்ராசஸிங் ரெண்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் பிகம், செகண்ட் பிகம், தேர்ட் பிகம் தனித்தனி கிளாஸ். அதுக்கு அவங்க சேர், அவங்களுக்கு உண்டான கிளாஸ் டீச்சர், கிளாஸ் நோட்ஸ், அவங்க மெட்டீரியல்ஸ் அது தனியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வாண்ட் டு கம்யூனிகேட், தே கேன் மெசேஜ் ப்ராசஸிங். புரியுதா? தென் இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் செகண்ட் இயரோட ஃபேக்கல்ட்டி, லேபு. இப்போ உங்களுக்கு தனித்தனியாக நம்ம பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் ரீயூஸ் சம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ யூ மே ஹேவ் அ செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதுதான் இன்னரிட்டன்ஸ். இது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? தென் பாலிமாரிசம், ஒரு ஃபார்ம் மெனி மீனிங். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓம்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸ். இனி வரப்போற வீடியோ லெக்சர்ஸ்ல இந்த ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க. இப்போ நம்ம சிலபஸ்க்கு போகலாம். நம்ம புக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ பேசிக் கான்செப்ட் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட், கிளாஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஆர் என்கேப்சுலேஷன். இந்த ரெண்டு ஒரே வேர்டு, ஒரு சேம் திங். அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். அப்புறம் இன்னரிட்டன்ஸ், பாலிமாரிசம், பைண்டிங், மெசேஜ் பாசிங். ஸோ இதுதான் இதனுடைய மேஜர் கான்செப்ட். வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் நார்மலாக என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட் டேட்டாவில் என்ன இருக்கும்? நேமு, ஓகேவா, இன்ஷியலோட இருக்கும். டேட் ஆஃப் பர்த், இதுதான் அடுத்த. ரெண்டு பேருக்கு சேம் நேம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். தென் உங்களோட மார்க், +2 மார்க்கு, இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் மார்க்கு, இதெல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் இதில் என்னென்னலாம் நார்மலாக இது பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? டோட்டல், ஆவரேஜ் அண்ட் டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ திஸ் ஒன் யூ கேன் கன்சிடர் திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன? யூ கேன் கிரியேட் திஸ் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிரியேட் இது கிளாஸ். இந்த கிளாஸ்லேருந்து யூ கேன் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம்? மேங்கோ ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது, ஆரஞ்சு, ஓகேவா, பனானா. யூ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதா? இன்னும் டீட்டெயிலில் வேணும்னா கிளாஸ் அப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட், பில்டிங், கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. ஸோ கார் அப்படிங்கிற கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும்? காருங்கிற கிளாஸில் என்னென்ன இருக்கும்? ஒரு கார்னா என்ன பேசிக்காக என்னென்ன இருக்கும்? 4 வீல் இருக்கும், ஒரு ஸ்டேரிங் இருக்கும், சீட்ஸ் இருக்கும், இன்ஜின் ஒன்று இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் நார்மல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ காரில் ஸ்விஃப்ட் கார், மாருதி கார், ஹுண்டாய் கார், BMW car. You can create any number of variety. But base enna, that's a car. It has 4 wheels, 1 steering, 1 gearbox, 1 engine. புரியுதா? the seat, and the buttons, and the wheel cup, அந்த மாதிரி etc. இது எல்லாமே காமன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இதில் என்ன, வாட் யூ மீன் பை அந்த என்கேப்ஸ்? இது உங்களுக்கு என்ன புரியுதா? நான் பேசுறது நடத்துறது தெரியுதா? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? எஸ் சார். எனிஒன்? எஸ் சிவா, சொல்லுங்க. சிவா சொல்லு சார். ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? ஃபாலோ பண்ணி. ஓகே. எனி டவுட்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல? இல்லை சார், கரெக்டாக தான் போயிட்டீங்க. என்கேப்சுலேஷன் மட்டும் சொல்லணும். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேப்சூல், அதாவது இந்த டியூப் மாதிரி ஒரு மாத்திரை இருக்கும். இப்போ நீங்கள் மற்ற மாத்திரையெல்லாம் ஒரே ரவுண்டாக இருக்கும், அதை வாய்க்கில் முழுங்கிடலாம், இல்லை போட்டு சாப்பிக்கலாம். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது குட்டி குட்டியாக நிறைய மாத்திரையெல்லாம் போட்டு ஒரு கேப்சூல் மாதிரி டியூப்பில் கொடுப்பாங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் பிகாம், செகண்ட் பிகாம், தேர்ட் பிகாம் கிளாஸ் சொன்னோம் இல்லையா? அந்த கிளாஸில் ஸோ செகண்ட் பிகாம் உடைய டேட்டா, அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி அது மட்டும் தனியாக என்கேப்சுலேட் பண்ணிடுறேன். அதை வந்து தேர்ட் பிகாமோ ஃபஸ்ட் பிகாமோ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டுமே தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபேக்கல்ட்டி காமனாக இருக்கலாம், காலேஜ் காமன், காமர்ஸ் பில்டிங் காமன், பிகாம் சிஏக்கு ஒரு பில்டிங் ஒரு ஃப்ளோர் கொடுத்துருப்பாங்க, அது காமன், பிரின்சிபால் காமன், லைப்ரரியன் காமன், கேன்டீன் காமன், ஃபிசிக்கல் டைரக்டர் காமன், ஃபேக்கல்ட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்கும்.
அது இல்லாமல் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா, உங்கள் டேட்டா உங்களுக்கு மட்டுமே என்கேப்சுலேட் பண்ணி வச்சுக்கிறது. அதாவது இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ரீட் அவுட் வாட் இஸ் என்கேப்சுலேஷன். The warping up data and function into a single unit called class. புரியுதா? நான் எல்லோ மார்க்கிங் பண்றது தெரியுதா? அதாவது you are warping up data and உங்களுக்கு, அதாவது செகண்ட் பிகாம் உங்களோட டேட்டா, உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நீங்கள் தனியாக ஒரு அசோசியேஷன் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு தனியாக கிளாஸ் ரூமில் ஒரு மீட்டிங் வைப்பீங்க, உங்களுக்கு தனியாக சிலபஸ் இருக்கும், உங்களுக்கு தனியான ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு உண்டான டேட்டாவையும் உங்கள் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக போட்டு செகண்ட் பிகாம் சிஏ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிகாம் அவங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட், அந்த செமஸ்டர் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட சிலபஸ். இட் இஸ் நோன் ஆஸ் என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்ன? குரூப்பிங், மோல்டிங். மற்றவங்க, அதாவது வெளியில் தெரியாமல், அதாவது பொதுவாக வைக்காமல், காமனாக இல்லாமல், அந்த கிளாஸுக்கு உண்டான டேட்டா, அந்த கிளாஸுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சேர்த்த வச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகும்? என்கேப்சுலேஷன் அட்வான்டேஜ் பாருங்க. தி டேட்டா கண்ணு, நீங்கள் பிகாம் பொறுத்த வரைக்கும் வெளியில் போய் அதிகமாக மெட்டீரியல், இதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. C++ எடுத்தீங்கன்னா எக்கச்சக்க மெட்டீரியல் நெட்டில் வரும். பட் நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால பாலகுருசாமி இட்ஸ் அ வெரி பிகினிங், ப்ரீவியஸ் PhD டெக் பிரின்சிபால் ப்ரொஃபஸர், அண்ணா யூனிவர்சிட்டி விசியாக இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எழுதின புக் தான் அது. ரொம்ப பேசிக்காக இருக்கும். இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஸோ வாட் இஸ் என்கேப்சுலேஷன்? The data is not accessible to outside. Accessible to outside world. அதாவது செகண்ட் பிகாம் அவங்க மட்டும்தான். Only those functions which are wrapped in the class can. அப்போ என்னன்னா, உங்கள் கிளாஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக. அதர் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் இல்லை தேர்ட் இயரோ ஆக்சஸ் பண்ணோம்னா யூ ஹேவ் டு கிவ் அ ரைட்ஸ். அப்போ என்ன ஆகுது? உங்க டேட்டா இஸ் ஹிடன் ஆர் இங்க இன்ஃபர்மேஷன் ஹைடிங். என்கேப்சுலேஷன் மீனிங் புரியுதா? யூஆர் லைக் கேப்சூல். செகண்ட் பிகாம் அந்த டேட்டா, அந்த ஃபங்க்ஷன் யூ என்கேப்சுலேட்டட். அப்போ உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். வேற பக்கத்து கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் உங்களது ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் அ ரைட்ஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்புறம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடலாம். ஒரு என்கேப்சுலேஷன் பாருங்க. வாட் இஸ் என்கேப்சுலேஷன்? அதர்வைஸ் நான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். என்கேப்சுலேஷன் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோமா? வாட் இஸ் 5 minutes தான் இது. நீங்கள் கிளாஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க. என்ன இந்த ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம்ல, அப்ஸ்ட்ராக்ஷன் இது. அனைவருக்கும் வணக்கம். இது உங்க சாண்ட்ரா டெக்ஸ்ட். நான் உங்களுக்கு வாய்ஸ் வருதா? என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த இரண்டுமே ஊப்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாருமே ஊப்ஸ் கான்செப்ட் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜாவா எடுத்துட்டாலும் சரி, டாட் எடுத்துட்டாலும் சரி, பைத்தான் எடுத்துட்டாலும் சரி, ஸோ எல்லா லாங்குவேஜுமே ஊப்ஸ்ல தான் டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த ஊப்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த என்கேப்சுலேஷன், இந்த அப்ஸ்ட்ராக்ஷன். அதனாலதான். அப்படி என்ன இந்த என்கேப்சுலேஷன், இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் தான் ஒரு ப்ரோக்ராமிங்னாலும் சரி, ஒரு சாஃப்ட்வேருக்குனாலும் சரி, ஒரு வெப்சைட்டுக்குனாலும் சரி, ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறது இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு டேட்டாவை நம்மளுக்கு ரொம்ப செக்யூரா வைக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்திருக்கலாம், ரொம்ப குழப்பமா புரியாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நானே இந்த என்கேப்சுலேஷன், இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். பட் நான் நம்புறது என்னன்னா, இந்த வீடியோட எண்ட்ல இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன், இதுதான் என்கேப்சுலேஷன் அப்படிங்கறதுல நீங்க கிளியரா
ஆயிருவீங்க அப்படிங்கறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஈஸி ஆயிரும். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனை நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஸோ நிறைய பேர் நம்ம சொல்லும்போது சொல்லுவாங்க அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வைப்பீங்க. ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும், ஒரு ஹோல் ப்ராஜெக்டை பத்தி ஒரு ஆஃப் பேஜ்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பீங்க, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னால அதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கன்னா அதை பத்தின ஒரு சுருக்குன ஒரு இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது வேற. ஸோ அது என்ன அப்படிங்கறத நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். ஸோ இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத நாம வந்து எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா ஹைடிங் plus abstraction. So in the data, ஸோ வாட் இஸ் என்கேப்சுலேஷன்? டேட்டா ஹைட் பண்ணுறது ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஹைடிங்னு என்னன்னு பார்த்துருக்கோம். அதாவது செகண்ட் பிகாம்க்கு உண்டான டேட்டா செகண்ட் பிகாம் மட்டும்தான், ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதர் கிளாஸ் ஃபங்க்ஷன் யூ கேனாட் ஆக்சஸ். ஓகேவா? data hiding இந்த abstraction இந்த இரண்டு சேர்ந்தது தான் என்கேப்சுலேஷன். ஸோ நீங்க டேட்டா ஹைடிங்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து என்கேப்சுலேஷன் வந்து தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ அது என்ன டேட்டா ஹைடிங்? ஸோ டேட்டா ஹைடிங்னா செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ வாட் இஸ் செக்யூரிட்டி? உங்கள் டேட்டாவை இன்னொருத்தவங்க மாற்றிடக்கூடாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க எடுத்துடக்கூடாது. இப்போ என்ன செக்யூரிட்டி ஆன்லைனில் போயிட்டுருக்கு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ஸை மற்றவங்க அதை வந்து எடுத்த மிஸ்யூஸ். உங்கள் டேட்டாவை மற்றவங்க உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு டேட்டா அப்டேட் பண்ணி வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு டேட்டா வேல்யூ வச்சுருப்பீங்க, அதை வந்து மற்றவங்க உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் மாற்றக்கூடாது, உங்களுக்கு தெரியாமல் மாற்றக்கூடாது. நம்ம வந்து டேட்டா ஹைடிங்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஒரு பேங்க் இருக்குது, இந்த பேங்க்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி அப்படிங்கிற 3 கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரோட அக்கௌண்ட் பேலன்ஸ், ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸும் இங்க வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ இப்போ இது வந்து பப்ளிக்கா இருக்குது ஒரு பேங்க். ஸோ அந்த பேங்க்ல 3 பேர் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் பப்ளிக் தான். இப்போ ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்போ ஒரு விஷயம் வந்து பப்ளிக்கா இருக்குதோ அப்போ அந்த டேட்டா வந்து செக்யூரிட்டி கிடையாது. பப்ளிக்னா ஜெனரல், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இருக்குதுன்னா இந்த ஏபிசிங்கிற 3 பேர்த்துக்குமே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற இந்த நபருக்கு, ஸோ இங்க வந்து ஏபிசி அப்படிங்கிற 3 பேரோட பேலன்ஸ் இருக்குது. ஏங்கிற இந்த நபருக்கு ஏ அப்படிங்கிற இந்த பேலன்ஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அங்க செக்யூரிட்டி. பட் நீங்க பப்ளிக்னு கொடுக்கிற டைம்ல இந்த ஏங்கிற நபர் இந்த ஏயோட டீடைல் பார்க்கலாம், பியோட டீடைல் பார்க்கலாம், சியோட. ஸோ இங்கே தான் ப்ராப்ளமே வருது. என்னன்னா இப்போ ஏ வந்து இந்த 3 பேர்த்தோட டேட்டா 3 பேரும் நீங்கள் பப்ளிக்காக வச்சிருக்கும் போது, அதாவது நான் சொன்னேன் செகண்ட் பிகாம் ஃபர்ஸ்ட் பிகாம் தேர்ட் பிகாம் எல்லா சேரு டேபிள் எல்லாமே காமன், எல்லா புக்கு காமன், எல்லாமே காமனாக இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல உங்கள் ஸ்டாஃப் ரூமில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்டும் போய் ஆக்சஸ் பண்ணும்போது பப்ளிக்னா என்ன, செகண்ட் பிகாம் டேட்டா தேர்ட் பிகாம் டேட்டா எல்லாமே ஒரு ரூமில் காமனாக இருக்குது, இல்லை ஒரு இடத்துல காமனாக இருக்குது. அப்போ இவங்களது மட்டும் ஆக்சஸ் பண்ணால் பிரச்சனை வராது. இவங்க there is a chance to access B second year, C third year students data also. அப்ப என்ன ஆகுது, there is a misbehavior. So beingற இந்த நபரும் அவங்க Can anybody speak confidently even if they are not born talented? Do you really think that 3 பேருக்குள்ள அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்? அதை வந்து நம்ம விரும்புவோமா? இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா கஸ்டமரும் வந்து என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா அது என்னோட பிரைவசி, அதை நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கப்போ நம்ம அதை பப்ளிக்ல கொடுக்க கூடாது. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், அதை வந்து பிரைவேட்ல கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க இதை வந்து பிரைவேட்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த பப்ளிக் ஸோ இதுதான் உங்க C++ல நம்ம யூஸ் பண்ண அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் பிகாமோட டேட்டாவை பிரைவேட்னு சொல்லிட்டீங்க மட்டும்தான். எந்த டேட்டா நீங்க மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
ஃபர்ஸ்ட் இயரும் தேர்ட் இயருக்கும் உங்க டேட்டா சம்திங் தெரியணும்னா அதை பப்ளிக்னு சொல்லு. இல்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், உங்க கிளாஸ் மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும், யூ மேக் இட் எஸ் அ பிரைவேட். தட்ஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்ட். அதுதான் இங்க ஹைடிங். முடியாது. ஏன்னா பிரைவேட்டோட ரூல் என்ன, அந்த பிரைவேட் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளேயோ இல்ல அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இப்ப நீங்க நம்ம வந்து பப்ளிக்கா இருக்கோம். இப்போ நான் ஒரு கஸ்டமரா இருக்கிறேன். சோ நான் இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு பேங்க்ல போய் என்னோட பேங்க் பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணுவேன், பேங்கை கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்டர்நெட் பேங்கிங்ல போயிட்டு உங்களோட பேங்க் பேலன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ இப்போ நீங்க ஐஓபில லாகின் வச்சிருக்கீங்கன்னா ஸோ லாகின் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பேங்க் சர்வர் கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்க கொடுப்பீங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல பப்ளிக் மெம்பர் வந்து பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணலாம் எப்போ அங்க ஒரு ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதுதான் வந்து டேட்டா ஹைடிங். ஹைட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பப்ளிக் யூசர்ஸ். ஸோ யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சொல்றோம். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஹைடிங். ஸோ இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம வந்து ஒரு கேப்சூல் மெடிசன் வந்து எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது வந்து ஒரு கேப்சூல் மெடிசன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தலைவலி இருக்குதுன்னா, ஸோ நான் ஒரு நபர், நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் இல்லையா, மெடிசன் எனி எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து ஹெட்டேக் இருக்குது. ஸோ ஹெட்டேக் இருக்குது. ஸோ நான் ஹெட்டேக்குள்ள ஒரு டேப்லெட் போடணும். இல்லைன்னா இங்க வந்து ஹெட்டேக் இருக்குது, ஃபீவர் டேப்லெட், ஸோ இன்னும் நிறைய டேப்லெட் வந்து ஒரு நிறைய கேப்சூல் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஹெட்டேக் போடணும்னா எனக்கு வந்து இந்த கேப்சூல் ஹெட்டேக் உள்ளதா, இந்த கேப்சூல் வந்து ஹெட்டேக் உள்ளதா தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அதுல வந்து ஒரு நபர் தேவை, ஒரு டாக்டர் தேவை. அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னா மட்டும்தான் நான் இந்த டேப்லெட் சாப்பிடணுமா, இந்த டேப்லெட் சாப்பிடணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இதுல வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கைட் ஆயிருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இதுதான் வந்து என்கிரிப்ஷன், அதோட செக்யூரிட்டி பர்பஸ். அதுதான் வந்து டேட்டா ஹைடிங். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஹைடிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போறோம். அங்க போனதும் நம்மளுடைய கார்டை ஸ்வைப் பண்றோம். கார்டை ஸ்வைப் பண்ணதும் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் கேக்குது, நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம். உடனே நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன் வருது, அதுல பேலன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம், அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீடைல்ஸும் நம்ம பாத்துக்கலாம். ஆனா இப்போ ஏடிஎம்ல நீங்க கார்டு போட்டாலே உங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். வந்துட்டு நீங்க யூ கேன் வியூ, யூ கேன் வித்ட்ரா மணி, யூ கேன் டெபாசிட். அக்கௌண்ட் வித்ட்ராவல் பண்ணா 5000 வித்ட்ராவல் பண்ணணும்னா 5000 கொடுத்ததும் நமக்கு 5000 வருது. ஆனா சோ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கார்டை ஸ்வைப் பண்ணிருக்கிறோம், அமௌண்ட் எடுத்துருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. சோ நமக்கு வந்து வெளியே அந்த ஸ்கிரீன்ல தெரியறது மட்டும்தான் தெரியும். உள்ள கோடிங் என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது யூ நோ நீட் லீஸ்ட் பாதர் அபவுட் யுவர் கோடிங். உள்ளுக்கு என்ன நடக்குது, நீ பேங்க் போற, உனக்கு அக்கௌண்ட் இருக்கு, பேங்க் கார்டு கொடுத்துருக்கான், டெபிட் கார்டோ ஒரு கிரெடிட் கார்டு. அந்த கார்டை கொண்டு போய் அந்த மெஷின்ல எந்த பேங்க்ல, இப்போ அந்த பேங்க் மட்டும் இல்லை, எந்த பேங்க்ல வேணாலும் நீ போய் ஸ்வைப் பண்ணலாம். உள்ளுக்கு விட்டு எடுக்கும்போது இப்போ என்ன, இப்போ டிஜிட்டல் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும், என்டர் யுவர் பாஸ்வேர்டு இல்லையா, பாஸ்வேர்டு. நீங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அந்த பேங்க் கான்டாக்ட் பண்ணி பேங்க் சர்வரில் உன்னோட கார்டு அவங்க கொடுத்தது தானே, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி உள்ளுக்கு வரும். இப்போ இதுவே நீங்கள் மற்றவங்க கார்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் கார்டுலேயே நம்பர் மாற்றி போட்டீங்கன்னாலும் உள்ளுக்கு போகாது. ஸோ அதுதான் மெயின் பாஸ்வேர்டு. அதை எடுத்து செக் பண்ணி வேலிடேட் பண்ணி கொடுக்குது. பட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது உள்ளுக்கு என்ன நடக்குதுங்கிறது லீஸ்ட் பாதர். தேர் இஸ் அ ஃபங்க்ஷன், யூ கேன் இன்சர்ட் அ கார்டு, கிவ் அப் யுவர் பாஸ்வேர்ட், it verify your password and it will ask என்னது withdraw or saving, எந்த அக்கௌண்ட்னு கேட்கும். சேவிங்ஸ் ஆர் டெபிட், கரண்ட் அக்கௌண்ட் ஆர் இந்த அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். தென் உனக்கு என்ன வேணும், பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கும். இப்போ என்டர் பணம் திருப்பி என்ன செக் பண்ணுது, அந்த பணம் அந்த உன்னோட அக்கௌண்ட்ல இருக்கா, பேலன்ஸ் இருக்கா, எலிஜிபிளா. எஸ் அப்படின்னா இட் வில் டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் அந்த மெஷின்ல பணம் இருக்கணும், உன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். ரெண்டு, ஃபர்ஸ்ட் உன் அக்கௌண்ட்ல இருக்கணும், மெஷின்ல இருக்கணும். தென் இட் வில் டிஸ்பிளே. ஸோ உள்ள அப்ஸ்ட்ராக்ஷன்ல யூ கேன் enter a password, verify you are the correct user and enter the amount. The amount is available and both side it will transact. பாத்தீங்கன்னா hiding inner information. Abstraction என்ன,
இன்னர் இன்ஃபர்மேஷன்ங்கிறது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தேவையில்லை. பட் it will work, it will contact your branch bank and account server amount இருக்கா, it will transfer. Inner details. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஹைடிங் இன்னர் டீடைல்ஸ். ஸோ அதாவது இன்னர் அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அதுக்கு உள்ள என்ன வேலை நடக்குது இத ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு டைம் பாருங்க. புக்ல ஒர்க் பண்ணா ஸோ இப்போ 10 நிமிஷம் வீடியோ தான், பொறுமையா இருக்கும்போது இட்ஸ் a very good example, 8 mark question. Briefly explain what is abstraction and encapsulation with real life examples. Free power to think. Now we'll go to our textbook. இப்போ டெக்ஸ்ட் புக் பாருங்க. இப்போ டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறோம்? ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம பார்த்த இந்த ஒரு கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். ஸோ இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிளாஸ் ஏபி அப்படிங்கிற வச்சுக்கோ. இல்லை பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்னரிட்டன்ஸ் ரீயூசபிலிட்டி. அதாவது நீங்கள் ரீயூசபிலிட்டினா உங்களுக்கு கேரக்டர் எப்படி வரும், உங்களோட பாதி கேரக்டர், உங்களுக்கு குணாதிசயம், இது எல்லாமே உங்களோட அப்பாவது அவங்க தாத்தா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களோட குணாதிசயம், இதெல்லாம் உங்களோட இது அப்பாவோடது கொஞ்சம் இருக்கும், தாத்தாவோடது கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ் உங்களோட ஓன், அது உங்களோட நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஹியர் திஸ் அண்ட் இன்னரிட்டன்ஸ் இஸ் which is nothing but reusability. அதே மாதிரி ப்ரோக்ராம் அதே மாதிரி அப்படின்னா ப்ரோக்ராமில் என்னங்கிற இன்னரிட்டன்ஸில் திருப்பி நீ கிரியேட் பண்ண வேணாம், ஆல்ரெடி அதே மாதிரி ஒன்று இருக்குன்னா அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கோ. தட் இஸ் அ இன்னரிட்டன்ஸ். அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் இதில் போட்டிருக்கேன். எங்கே உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில், யூ கம் டு யுவர் கூகுள் கிளாஸ் ரூம், ப்ளீஸ் வாட்ச் தி நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி. ஸோ இன்னரிட்டன்ஸ்க்கு நான் போடலையா, போட்டிருக்கேன், இங்கே இருக்கிறேன். வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், திஸ் ஊப்ஸ் கான்செப்ட் இன்னரிட்டன்ஸ். இந்த வீடியோ ஒரு 11 minutes இருக்கும், இதையும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் சொன்னீங்க. பேர்டுன்னு எடுத்துக்கோங்க, ஃப்ளையிங் பேர்டு, நான் ஃப்ளையிங் பேர்டு. தென் ஃப்ளையிங் பேர்டில் இதெல்லாம் ஒரு அப்படின்னு பென்குயின், இதெல்லாம் நான் ஃப்ளையிங் பேர்டு. ஸோ அட்ரிபியூட்ஸ் பாருங்க, இதுக்கு ஓன் அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அது இல்லாமல் நான் ஃப்ளையிங் பேர்டோட அட்ரிபியூட்ஸுக்கு இருக்கும், அப்புறம் பேர்டோட காமன் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். பேர்டுன்னு என்ன, பறக்கும் இல்லையா, அதில் என்னென்ன ஃபெதர் லெக், லேசி எக், முட்டை விடும் ரெக்கை இருக்கும். அதுபோக நான் ஃப்ளையிங் பேர்டுக்கு சம் பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்கும், அதில் பென்குயினுக்கு தனியாக இருக்கும். இப்போ பேர்டில் ஃப்ளையிங் பேர்டில் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கும், அதில் இந்த சோலோ, சிட்டுக்குருவி, அந்த ஃப்ளையிங் பேர்டுக்கு தனியாக இருக்கும். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்னரிட்டன்ஸ். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்ம் மெனி மீனிங். அது அடிஷன் அப்படின்னு எடுத்துக்கோ, சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்ஸில், உங்கள் காமர்ஸில் சொல்கிறேன். அடிஷன் அப்படின்னு என்ன அடிஷன் பண்ணலாம், இன்டீஜர் மட்டும், அதில் ஃப்ளோட் அடிஷன் பண்ணலாம், கேரக்டர் அடிஷன் பண்ணலாம். அப்படிங்கிறது பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் இஸ் another important concept. It is nothing but one form many meaning. இதுக்கும் நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப்னு எடுத்துக்கோங்க. ஷேப்பில் ட்ரான்னு ஒன்று இருக்குது. என்னென்னலாம் ட்ரா பண்ணலாம், நீ ட்ரா சர்க்கிள், யூ கேன் ட்ரா எ பாக்ஸு, யூ கேன் ட்ரா எ ட்ரையாங்கிள். பட் ட்ரா அப்படிங்கிறது காமனாக வச்சுட்டு அதில் இது எல்லாமே பண்ணிக்கலாம். ட்ராங்கிற ஒரு ஃபார்ம் யூ கேன் கிவ் அ மெனி மீனிங் இஸ் அ பாலிமார்பிசம். ஓகே, தென் ஒன் செகண்ட் வில் செக் யுவர் சிலபஸ். என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னரிட்டன்ஸ், இந்த டெலிகேஷன் ஆப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாலிமார்பிசம், மெசேஜ் பாசிங், தென் வில் சி. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் திங் லேட்டர். பைண்டிங் அப்படிங்கிறது என்ன நம்ம நேரில் பார்க்கும்போது, அண்ட் ஆல்சோ மெசேஜ் பாசிங். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இது பெனிஃபிட்ஸ், இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன, இதனோட அட்வான்டேஜ் என்ன, ஊப்ஸோட அட்வான்டேஜ் என்ன. ஸோ 50 இயர்ஸாக இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஊப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் யூ கோ த்ரூ தீஸ் அட்வான்டேஜஸ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வில் ஆல்சோ போஸ்ட் சம் வீடியோ ஆர் இது ஃபர்தராக இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஊப்ஸ்க்கு நான் நோட்ஸ் அனுப்புகிறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல மெயின் கான்செப்ட் என்ன, என்கேப்சுலேஷன், ஹைடிங் அண்ட் ஓவர்லோடிங். ஸோ இந்த பாருங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் ஊப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல. இப்போ நம்ம படிக்கிறது உங்களுக்கு இருக்கிறது C++. அது இல்லாமல் இதெல்லாம் ஊப்ஸ் லாங்குவேஜ் தான், இது எல்லாமே ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கான்செப்ட் மாறும். ஓகேவா? தென் அப்ளிகேஷன் ஆஃப் ஊப்ஸ். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் போட்டு விடுறேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் நீ ஊப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் போட்டு விடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஜஸ்ட் அண்ட் வில் கிவன் அ ஓவர்வியூ. இந்த யூடியூப் வீடியோ இன்னும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பேலன்ஸை பாருங்கள். அது போக ஃபர்தராக அந்த லாஸ்ட் டாபிக்ஸ்க்கு நான் சில வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் போட்டு விடுறேன், ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள்.
ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஃபர்ஸ்ட் யூனிட் ஐ திங்க். இதுதான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க இல்லையா? எனிவன்? சிவா, எனிவன்? சார் ஆமாங்க சார். நவ் இட்ஸ் கிளியர். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க என்னன்னு புரிஞ்சு. ஓகே சார், புரிஞ்சுது. இப்போ என்னன்னா அந்த கிளாஸ் ரூம்ல போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம்ல போயிட்டு அந்த வீடியோவை பொறுமையா நீங்க யூடியூப் தான் நீங்க நிறைய பார்ப்பீங்களே பசங்க, நம்ம மொபைல் எடுத்தாலே யூடியூப் ஃபேஸ்புக் தானே, அப்படியே அது பார்க்கும்போது இந்த வீடியோவையும் அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் பிபிடி மெட்டீரியல் அனுப்பிச்சுடுறேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் அனுப்பிச்சுடுறேன். திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கும்போது இன்னொரு டைம் இதை ரிவைஸ் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் செகண்ட் யூனிட். ஏன்னா ப்ரோக்ராம் மெயினாக இங்கே செகண்ட் யூனிட்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, நான் அதை என்ன பண்றேன்னா இன்னைக்கு வராதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் இதில் நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். மற்றவங்களும் பாருங்க. நீங்களும் இதை திருப்பி ஏதாச்சும் எக்ஸ்பிளேஷன் வேணா பாருங்க. எனக்கு மெயினாக என்னன்னா இப்போ நான் சொன்ன இந்த பேசிக் கான்செப்ட்னுடைய இந்த பேலன்ஸ் நான் உங்களுக்கு பாதியோட கட் பண்ணேன் இல்லையா, அதையெல்லாம் ஒரு டைம் பாருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எல்லாம் லெஃப்ட் ஆயிக்கலாம். தேங்க்யூ. எல்லாம் லெஃப்ட் ஆயிக்கோங்கப்பா. தேங்க்யூ. ஓகே சார், பாய் சார். மாத்தி விட்டாங்கப்பா. ஏஎம்பிஎம்
யாரோ லெஃப்ட் ஏன்னா ஸ்டாஃபா இருப்பாங்க